பிரைஸ் காட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வேதனைகளை நன்றாய் அறிகிறவர். இந்த பூமியிலே நமக்கு மற்றவர்களுடைய வேதனைகளை எப்படி அறிய முடியும்? அவர்களை நம்முடைய கண்ணாலே காணும்போதோ, அவர்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை கேட்கும்போது. ஆனால் அதை விட பரலோகத்தின் தேவன் நம்மை நன்றாய் காண்கிறார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார், நம்முடைய வேதனைகளை அறிகிறார். என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரே, நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நேர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டார். இங்கே ஆகார் சொல்லுகிறார், என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டு, அவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். பிரியமானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். எந்த கஷ்டத்தின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, பிரயாசத்தின் மத்தியிலே, மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை காண்கிறவர். ஹல்லேலூயா. சில வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறது. தேவன் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். மற்றவர்களே நம்மை கைவிடும் போது, மற்றவர்கள் நம்மை விட்டு விலகும் போதும் கர்த்தர் நம்மை காண்கிறவராய், நம்மை அணைக்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். இங்கே அதனுடைய 4ஆம் வசனத்திலே, அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள் என்று ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும், நாம் யாரும் கர்த்தருடைய பார்வைக்கு பரிபூர்ணமானவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வரலாம், குற்றங்கள் வரலாம். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனாலே அதனுடைய 6ஆம் வசனத்திலே, ஆபிரகாம் சாரை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிற, உன் பார்வைக்கு நலமானபடி செய் என்று சொல்லும்போது சாராய் அவளை கடினமாய் நடத்தினாள். அதனால் ஆகார் அவளை விட்டு ஓடி போகிறாள். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் பட்சமாக பேசின சாரா திடீரென்று கடினமாக நடத்துகிறாள். ஹல்லேலூயா. அதனுடைய காரணம் என்ன என்று 4ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆனாலும் இதே மாதிரி சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் நினைப்போம், என்னுடைய நிலைமை அவர்கள் புரியவில்லையே. எங்கள் ஆகார் கர்ப்பவதியாக இருக்கிறார். எதுவுமே பார்க்காமல் சாரால் அவளை வெளியே தள்ளுகிறார், வீட்டை விட்டு துரத்துகிறார். பிரியமானவர்களை, மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு. பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு நம்மை புரியாதிருக்கும் போது, அவர்களுக்கு நம்மை அறியாதிருக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தூதனை அனுப்பி நம்மை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலோ ஆமென், தூதன், கர்த்தருடைய தூதன் நம்மிடத்தில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. ஆமென். தூதனுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. யாருக்கும் இறங்கி பிரவேசிக்க முடியாத இடங்களில் கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புவார். அவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அதனுடைய 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய நிலைமைகளை அறிகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அநேகர் பல காரியங்களை கொடுத்து அங்கலாய்ப்போடு இருக்கிறார். மற்றவர்களிடத்துல திறந்து வெளியே பேச முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய அங்கலாய்ப்பை, நம்முடைய வியாகுலங்களை அறிகிறார். நாம் கடந்து போகிற பாதைகள் கர்த்தருக்கு நன்றாய் தெரியும். பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்தில் நம்மை பூரணமாக ஒப்பு கொடுப்போமாக, தாழ்த்தி ஸ்தோத்திரம் சமர்ப்பிப்போமாக, ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளையிலே நீரங்களுக்கு தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீரங்களை காண்கிற தேவன், நீரங்கள் கர்த்தாவை அங்கலாய்ப்பை கேட்கிற தேவன், நீரங்கள் வேதனைகளை நன்றாய் அறிகிற கர்த்தர். அப்பா, உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குறைகளை எல்லாம் மன்னி ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க. அற்புதங்களை காண கிருபை செய்யுங்க. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்கப்பா. ஆசீர்வதிங்க. எல்லா கஷ்டத்திலிருந்து ரட்சியுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. Amen. Good morning. Have a blessed day. May God bless you all.